வாழ்க வளமுடன். சூரியனுடைய பாவ பலன்கள். சூரியன் நேற்று பார்த்தது, அதாவது முந்தைய வீடியோவில் பார்த்தது 1 முதல் 6 பாவங்களில் சூரியன் நிற்கின்ற பலன். இன்று 7வது பாவத்திலிருந்து 12வது பாவம் வரை நிற்கின்ற பலன். பொதுவாக 7வது பாவத்தில் சூரியன் நிற்கின்றார் என்றால் மாலை நேரம் சூரியன் அஸ்தமிக்கக்கூடிய நேரத்தில் குழந்தை பிறந்திருக்கிறார்கள் என்ற அர்த்தம். பொதுவாக 7ஆம் பாவத்தில் சூரியன் இருந்தால் கொஞ்சம் நோய் அதிகமாக இருக்கும். எப்பயுமே மனசில் ஒரு அச்ச உணர்வு இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அதுபோல் உடம்பு வலுவாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்கும். வேதனையை தந்துக்கிட்டே இருக்கக்கூடிய தன்மை இருக்கும். அதுபோல் சூரியன் 7ல் இருந்து, அதாவது இரவும் பொழுதும் சந்திக்கிற வேலை, அதாவது சந்தி, அந்த வேலையில் பிறக்கும்போது பொருளாதார வளம் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை அது மாதிரி இருக்கும். இருந்தாலும் சில நேரங்களில் யாரோ ஒருவர் இவருக்கு சூரியன் சம்பந்தப்பட்ட அரசு துறையிலேயோ அப்பா வழி சொந்தத்திலேயோ யாரோ ஒருவர் மூலம் ஒரு பார்ட்னர்ஷிப் மாதிரி இருந்து அதில் நிறைய பொருளாதாரம் சம்பாதிக்கக்கூடிய தன்மை கூட இருக்கும். அதுபோல் 8ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறாருன்னா கண் நோய்கள் இருக்கும். கண் சிறுத்து இருக்கிற மாதிரி இருக்கும். உடல் நல பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும். நிறைய தடைகளை சந்திக்கக்கூடிய தன்மை இருக்கும். அறிவு மந்தமாக இருக்கும். பொருளாதாரத்தில் நிறைய பிரச்சனை இருக்கும். அதுபோல் அரசு துறையிலேயோ அப்பாவுக்கும் இவருக்கும் பொதுவாக ஆகாது. அரசு துறையில் நிறைய பிரச்சனைகள், அந்த இன்கம் டேக்ஸு அது இது இந்த மாதிரியான பிரச்சனைகள், அரசுக்கு வரி செலுத்தாதனால பிரச்சனைகள், இந்த மாதிரி பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும். 8வது இடத்துல சூரியன் இருந்தால், அதாவது சுமாராக சாயங்காலம் 6லேருந்து 8 வரைக்கும் பிறந்திருக்கிறவங்களுக்கு இது அந்தந்த மாத லக்னத்தில் மாறிக்கிட்டு வரும். அதுபோல் சூரியன் 9வது பாவத்தில் இருக்கிறாருன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும். இது 9ஆம் பாவங்கிறதே ஒரு தர்மஸ்தானம், புத்திசாலித்தனம் இருக்கும். அதுபோல் தெய்வ நம்பிக்கையில் நிறைய நம்பிக்கை அதிகமாக இருக்கும். இந்த மத காரியங்கள் அப்படின்னு சொல்லுவோம்னா, இந்து மதம்னா இந்து மதத்தை சேர்ந்தவங்கன்னா இந்து மதத்தினுடைய கோயில்கள் இது குடமுழுக்கு செய்கிறது, மற்ற இதெல்லாம் செய்கிறது. அதுபோல் மனம் சில நேரங்களில், அதாவது தெய்வ நம்பிக்கையின் காரணமாக துறவு, மனம் வெறுத்த துறவுங்கிறது கேது சம்மந்தப்பட்டிருக்கலாம். அது அந்த டாபிக் அப்போ வரல. மனம் தெய்வ நம்பிக்கையின் மேலே கொண்ட ஆர்வத்தினுடைய காரணத்தினால ஒரு துறவு ஏற்படக்கூடிய தன்மை ஏற்படும். அதுபோல் அப்பா நல்ல உடல் நலத்தோடு இருப்பாங்க. சில நேரங்களில் தந்தைக்கும் இவருக்கும் இந்த மாதிரியான தன்மைகளில் சின்னதான மன வருத்தங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மனைவின்னு பார்க்கும்போது நல்ல ஒரு மரியாதைக்கான மனைவியாக அமைவாங்க. மனசுக்கு பிடித்தவங்களாக அமையறதுக்கான சூழல் ஏற்படும். குழந்தைகள் மூலமாக அப்படின்றபோது, ஏன்னா இது 5ஆம் இடத்துக்கு மறுபடியும் 5ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால குழந்தைகள் மூலமாக செல்வாக்கு, செல்வம் இதெல்லாம் அடையிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்கும். அதுபோல் சூரியன் 10ல் இருக்கிறது திக்பலம். ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு பலம், திக்பலம் சொல்கிற மாதிரி சூரியன் 10ஆம் பாவத்தில் திக்பலம் அடைவார். அப்போது பொதுவாக சூரியன் 6ஆம் பாவத்திலேயோ 10ஆம் பாவத்திலேயோ சூரியன் இருக்கும் பொழுது அரசு துறையில் வேலை செய்கிறவங்களாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஒன்று அரசு துறை இல்லது அரசியல் துறையிலையும் உள்ள இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா வரும். அதுபோல் அவங்க அப்பாவுக்குன்னு பார்க்கும்போது நன்மைகள் இருக்கும். குழந்தைகள் தன்மையில் நல்ல வளர்ச்சி வரும். அதுபோல் இந்த கல்யாணம் பண்ணாலே ஆடம்பரமாக கல்யாணம் பண்ணுவார் இவர். இது மாதிரியான தன்மை இருக்கும். 11வது பாவத்தில் சூரியன் இருக்கிறார். 11வது பாவத்தில் சூரியன் இருக்கிறாருனாக்கா அந்த சூரியன் பாட்டு பாடுறதுல கொஞ்சம் தன்மை இருக்கும். பாட்டு பாடக்கூடிய தன்மை, புனித காரியங்களை செய்கிறது. புனிதமான காரியங்கள்னால் ஒரு கோயில் குடமுழுக்கு, முன்னாடி நின்று சில காரியங்களை செய்கிறது, இந்த மாதிரியான சில தன்மைகள் இருக்கும். ரொம்ப மரியாதையானவங்களாக இருப்பாங்க. புத்திசாலித்தனம் நிறையா இருக்கும்.
பொருளாதார வளர்ச்சி இருக்கும். அதுபோல் 12ல் சூரியன் இருந்தால் எப்பயுமே அப்பாவுக்கும் இவருக்கும் ஆகாது. இதுபோல் இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, அரசு துறையினால் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கான தன்மை ஏற்படும். இவர் ஒரு கருத்து வெளியிடுறாருன்னா அடுத்த கருத்து இவங்களுடைய கருத்து நியாயமாக இருக்கிற மாதிரி இருந்தால் கூட இவங்க கருத்தை யாரும் ஒத்துக்க முடியாத மாதிரி இருக்கும். அதாவது இன்றைக்கி சாதாரணமாக கிழக்க போகணும் அப்படின்னு சொன்னோம்னா இவர் மேற்க போனால் என்னன்னு கேட்கக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கும். அதுபோல் மதம், இப்போ 9ஆம் இடத்துல மதம் சார்ந்த தன்மை இருக்கும்னு சொன்னோம். இங்கே 12ஆம் இடத்துல இருந்தால் மதத்துக்கு எதிரான தன்மையாக செயல்படக்கூடிய தன்மைகளாக இருக்கும். இதுலேயும் துறவு உணர்ச்சி இருக்கும். ஆனால் மனம் வெறுத்த நிலையில் துறவு உணர்ச்சி இருக்கும். வாழ்க வளமுடன். மீதி நாளை பார்க்கலாம், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வாழ்க வளமுடன்.